பாருங்க, ஒரு விஷப்பாம்பு, கதவு பூட்டிய ஒரு ரூம், அதுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற ஒரு பெண். இத கேட்டா ஏதோ ஒரு மோசமான விபத்துன்னு தான் நமக்கு தோணும். ஆனா உண்மை அதுக்கும் மேல ரொம்பவே கொடூரமானது. இதுதான் இந்தியாவையே ஒரு உலுக்கு உலுக்கிய உத்ரா கொலை வழக்கு. வாங்க இந்த கேஸ்ல ஒளிஞ்சிருக்கிற ஒவ்வொரு பகீர் உண்மையையும் இப்ப பார்க்கலாம். இந்த கொடூரமான கதையோட ஒவ்வொரு அம்சமும் நம்மள உறைய வைக்கும். முதல்ல இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் ஒரு கொடிய விஷப்பாம்பு. பாருங்க, இயற்கையோட ஒரு படைப்பு ஒரு மனுஷனோட வஞ்சகத்தால எப்படி ஒரு கொலை ஆயுதமா மாத்தப்பட்டிருக்கு. அடுத்து, இந்த குற்றம் நடந்த இடம் தப்பிக்கவே வழியில்லாத ஒரு ஏசி போட்ட பெட்ரூம். பொதுவா பாம்புகள் இந்த மாதிரி குளிர்ச்சியான இடத்துக்குள்ள வராது. இதுதான் சந்தேகத்தோட முதல் புள்ளி. கடைசியா குறிவைக்கப்பட்ட நபர் என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் கூட தெரியாம ஆழமா தூங்கிட்டு இருந்த உத்ரா. இந்த 3 விஷயமும் ஒன்னா சேரும்போது இது ஒரு விபத்துன்னு நம்மளால நம்ப முடியுமா? இந்த சூழ்நிலையை பார்த்தா இது ஒரு மோசமான எதிர்பாராத விபத்துன்னு தானே உங்களுக்கும் தோணுது. போலீஸும் முதல்ல அப்படித்தான் சந்தேகப்பட்டாங்க. ஆனா ஒரு புலனாய்வு அதிகாரி கண்ணோட்டத்துல பார்த்தா சின்ன சின்ன சந்தேகங்கள் தான் பெரிய உண்மைகளுக்கு வழிகாட்டும். இல்ல, உண்மை அது கிடையாது. அதுதான் இந்த வழக்கோட மிகப்பெரிய ட்விஸ்ட். இது விபத்து இல்லவே இல்ல, ரொம்ப துல்லியமா பிளான் பண்ணி நடத்தப்பட்ட ஒரு படுகொலை. ஒவ்வொரு குற்றத்துக்கும் பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? இந்த கொடூரமான திட்டத்துக்கு பின்னாடி இருந்தது யாரு? வேற யாரும் இல்ல, உத்ராவோட கணவர் சூரஜ். சரி, அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு உத்ராவும் சூரஜும் ஒரு நல்ல ஜோடி. ஆனா அந்த சந்தோஷமான முகமூடிக்கு பின்னாடி சூரஜோட மனசுல பேராசைங்கிற ஒரு கொடிய விஷம் ஏறிட்டு இருந்துச்சு. அவனோட ஒரே குறிக்கோள் உத்ராவோட பணமும் சொத்தும் தான். சூரஜோட இந்த கொலை திட்டம் ஒரே ராத்திரியில உருவானது கிடையாது. அது ஒரு கொடூரமான நாடகத்தோட ஒத்திகை மாதிரி ஒரு முதல் முயற்சியோட ஆரம்பிச்சது. அந்த முதல் அட்டாக் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். 2020ஓட ஆரம்பத்துல உத்ராவை ஒரு பாம்பு கடிச்சப்போ அது ஒரு துரதிருஷ்டவசமான விபத்துன்னு அவங்க குடும்பமே நம்புச்சு. அவங்க உயிர் பிழைச்சதை கூட எல்லாரும் கொண்டாடினாங்க. ஆனா பாருங்க, அவங்களுக்கு தெரியாது அது சூரஜோட கொலை திட்டத்தோட முதல் டெஸ்ட் ரன்னு. முயற்சியில உத்ரா தப்பிச்சதும் சூரஜ் அதோட விட்டுடல. அதுக்கு பதிலா அவன் இன்னும் கொடூரமான அடுத்த கட்ட திட்டத்துக்கு நகர்ந்தான். அவனோட முதல் தோல்வி அவனை இன்னும் மோசமான ஒரு ஆளா மாத்துச்சு. இந்த டைம்லைனை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் சூரஜோட மனசு எவ்வளவு கொடூரமானதுன்னு. பிப்ரவரியில பாம்பை வாங்குறான். மார்ச் மாசம் முதல் கொலை முயற்சி. உத்ரா தப்பிச்ச பிறகும் அவன் நிறுத்தல. ஏப்ரல்ல அதை விட கொடிய நாகப்பாம்பை தேடி வாங்குறான். கடைசியா மே மாசம் தன்னோட கொடூரமான திட்டத்தை நிறைவேற்றுறான். ஒவ்வொரு அடியும் பக்காவா பிளான் பண்ணப்பட்டிருக்கு. கடைசியா அந்த பயங்கரமான ராத்திரியும் வந்துச்சு. மே 2020ல உத்ரா நிம்மதியா தூங்கிட்டு இருந்தப்போ அந்த இறுதிச் செயல் அரங்கேற்றப்பட்டது. இந்த தடவை அவனோட ஆயுதம் ஒரு நாகப்பாம்பு. ஆனா இதுல இன்னொரு கொடூரமான விஷயம் என்னன்னா, அந்த பாம்பை பல நாள் பட்டினி போட்டிருக்கான். ஏன்னா பட்டினியா இருக்கிற பாம்பு இன்னும் ஆக்ரோஷமா தாக்கும். அதோட விஷமும் ரொம்ப வீரியமா இருக்கும்னு அவனுக்கு தெரியும். இதுவே சூரஜோட மனநிலைய நமக்கு அப்பட்டமா காட்டுது. ஒரு பர்ஃபெக்ட் கிரைம்னு சூரஜ் நினைச்ச இந்த திட்டம் எப்படி வெளியில வந்தது? இங்கதான் போலீஸோட பார்வை கூர்மையாகுது. ஒரு சில மாசத்துல ஒரே பொண்ணுக்கு 2 தடவை பாம்பு கடிக்குதுன்னா அது இயற்கையா நடக்க வாய்ப்பே இல்ல. இதுதான் போலீஸோட விசாரணைக்கு ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. தடயவியல் நிபுணர்கள் களத்துல இறங்கினதும் கேஸ் மொத்தமா மாறுச்சு. அவங்க உத்ராவோட உடம்புல இருந்த பாம்பு கடியோட ஆழம், பற்களுக்கு நடுவுல இருந்த இடைவெளி இதெல்லாம் செக் பண்ணாங்க. ஒரு பாம்பு தன்னை காப்பாத்திக்க கடிக்கிறதுக்கும் ஒருத்தர் வேணும்னே தூண்டி விட்டு கடிக்க வைக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. தடயவியல் பகுப்பாய்வு இது கொலைதான சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நிரூபிச்சது. அது மட்டும் இல்லாம சூரஜோட யூடியூப் தேடல் வரலாறு பாம்பை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தேடினதெல்லாம் அவனை கையும் களவமா மாட்டி விட்டுச்சு. டெக்னாலஜி இந்த சைலண்ட் கில்லரோட சத்தமான சாட்சியா மாறுச்சு. கடைசியா நீதி ஜெயிச்சது. 2021ல இந்த வழக்கோட தீர்ப்பு வந்துச்சு. நீதிபதி இந்த குற்றத்தை அரிதினும் அரிதான குற்றம்னும் இது ஒரு சாத்தானோட செயல்னும் ரொம்ப கடுமையா சொன்னார். சூரஜுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அவன் செஞ்ச அந்த கொடூரமான குற்றத்துக்கு தகுந்த தண்டனை கிடைச்சது. இதுதான் இந்த வழக்குல இருக்கிற ரொம்பவே மனச பாதிக்கிற ஒரு விஷயம். இயற்கையோட ஒரு படைப்பு, ஒரு அப்பாவி உயிரினம், ஒரு மனுஷனோட கெட்ட எண்ணத்தால ஒரு கொலை ஆயுதமா மாறியிருக்கு. உத்ராவோட கதை நமக்கு ரொம்ப முக்கியமான அதே சமயம் வலி நிறைஞ்ச ஒரு உண்மையா சொல்லுது. அது என்னன்னா, அதிகப்படியான நம்பிக்கை சில சமயங்கள்ல ரொம்ப ஆபத்தானதா முடியும். இது வெறும் ஒரு குற்றக்கதை மட்டும் இல்ல, நம்ம சமூகத்துல மறைஞ்சிருக்கிற குடும்ப வன்முறை, பேராசை, துரோகம் பத்தின ஒரு வலி மிகுந்த எச்சரிக்கை பாடம்.